நீங்கள் சம்மணம் போட்டு உட்காரும்போது இந்த கால் கீழே பதியுது, இந்த கால் கீழே பதிய மாட்டுது, இந்த கால் மேலேயே நிற்கிது, கீழே கொண்டு போனால் எனக்கு இடுப்பில் வலி இருக்குது, என்னோட ஹிப் ஜாயிண்ட் வந்து பெயினாக இருக்குது அப்படின்னு டிஸ்கம்ஃபர்ட்டில் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு டெக்னிக் வந்து டீச் பண்ணுறேன். இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். வித்தின் வீக்ஸ்குள்ளேயே உங்களாலையும் இந்த மாதிரி சம்மணம் போட்டு நல்லா ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி பொசிஷன் வந்துருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு லெக் இப்படி ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். அடுத்து இந்த லெக் இப்படி உள்ளே கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு இந்த முட்டி வச்சு இப்படி லாக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இதை ஸ்ட்ரைட்டாக மெயின்டைன் பண்ணணும். இந்த லெக்கை வந்து ஸ்ட்ரைட்டாக மெயின்டைன் பண்ணணும். இதை வந்து இப்படி உள்ஸ் பக்கமாக இப்படி கொண்டு போகிறது இல்லை இந்த பக்கமாக சாயறது எதுவுமே பண்ணக்கூடாது. நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். லாக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபோராக இப்படி கிரவுண்டில் இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஸ்லோவாக இந்த இடத்துல பாடியை இப்படி மூவ் பண்ணுங்க. ஸோ இந்த 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 போன்ல இருந்து இந்த ஹிப் இப்படி வெளியில் போகும். வெளியில் போகும்போது இந்த இடம் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் தெரியும். இந்த இடம் அப்படியே ஓப்பன் ஆகும். அப்படியே நல்ல ஒரு டீப் ப்ரீத் பண்ணுங்க. இன்ஹேல், எக்ஸேல். நல்லா வாய் வழியாக மூச்சு வெளியில் விடுங்க. இந்த மாதிரி ஒரு 3 to 5 டைம்ஸ் நல்லா டீப் ப்ரீத் பண்ணிட்டு நியூட்ரல் வந்துடுங்க. இதையே நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரு 3 டைம்ஸ் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். உங்களுடைய ஹிப் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இது தினமும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி சம்மணம் போட்டு உட்கார முடியும். யாரால் உட்கார முடியலையோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.